பிரியமானவர்களே, தேவனுடைய பிரியாத கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நன்மையும் பெற்று ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். யார் எதிரி? நீங்க தேடி கொண்டிருக்க எதிரி உங்கள் வீட்டுக்கு வெளியோ அல்லது உங்க வாழ்க்கைக்கு வெளியோ அல்ல, அது வேற காரியம். ஆனால் பிரதானமான எதிரி நமக்குள்ளாகவே பல கோணத்துல பிசாசு ரகசியமாக வைத்திருக்கிறார். அது ஒரு குறையாகவோ அல்லது ஒரு குற்றமாகவோ அது ஒரு பாவமாகவோ கருத விடாதபடி அல்லது அவையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடாதபடி பல தந்திரமான காரியங்களை அவன் செய்கிறான். ஆம், யார் எதிரி? பிட்டனஸ், கசப்பு தான் எதிரி. ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்களுடைய பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களையும் உங்களுடைய நன்மையை, உலக ரீதியான சகல விதமான நன்மைகளை, விசேஷமா உங்க சரீரத்தின் ஆரோக்கியத்தை கெடுக்கிற அந்த எதிரியாகிய கசப்பை சிலுவிலிருந்து வழிகிற ரத்தம் இப்போது விடுதலை செய்வதை பார்க்கிறேன். இயேசுவின் தழும்புகள் இப்போது குணமாக்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஆம், நம்பிக்கையோடு கேட்பீங்களா? யார் எதிரி? பிட்டனஸ், கசப்பு தான் எதிரி. இதை குறித்து ஒரு வார்த்தைகளை நாம் சிந்திக்கலாம். எபிரேயரின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். From the book of Hebrew chapter 12 verse 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படுத்தாதபடிக்கும். அநேக தீட்டுப்பட்டு போறாங்களாம். எதனாலனா கசப்பு என்கிற வேர் அப்படியே மனுஷனுக்குள்ள வரும்போது அந்த கசப்பு என்கிற வேர் எப்படி வருமா? படிப்படியாக வந்து மனுஷனுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துருமா. அதோட அர்த்தம் என்னன்னா அன்கிளீன் திங்ஸ், அதாவது உங்களுடைய இல்லற வாழ்க்கையை, உங்க ஊழியத்தை, உங்களுடைய பரலோகத்துக்கு அடுத்த நம்பிக்கையை கெடுத்து விடக்கூடிய சாத்தானினுடைய ஒரு ஆயுதம் தான் அந்த கசப்பு. இதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாதொரு வேர், கசப்புங்கிற வேர் முளைத்து எழும்பிடக்கூடாது. அதோட அர்த்தம் என்னன்னா ஆரம்பத்துல கிள்ளிடுங்கன்னு அர்த்தம். முளையில கிள்ளிட்டா அது வளராதுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகரை நம்ம மன்னிக்க முடியாதபடி அல்லது மன்னிக்க தவறுகிறோம். ஒருவேளை அது மனைவி செய்த துரோகமா இருக்கலாம், அல்லது புருஷன் செய்த துரோகமா இருக்கலாம், பிள்ளைகள் செய்த காரியமா இருக்கலாம். தயவு செய்து நீங்களும் நானும் இந்த செய்தியின் நோக்கமே எல்லாரும் மனம் திரும்பி அந்த நித்திய ராஜ்யத்தை போய் அடையணும். நண்பர்களா இருந்திருப்பீங்க, உங்களுக்கு நன்மை பெற்றிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி கூட உங்களை பார்க்கல. இயல்பா மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு கசப்பு அது. என்னடா இவ்வளோ நன்மை பெற்று நம்மளை நினைக்கலையே, என் பிள்ளைகளை நினைக்கலையே, நான் இவ்வளோ தூரம் தியாகம் செய்தோம், இந்த ஜனம் இப்படி இருக்குதே அப்படின்னு நினைச்சு உங்க இருதயத்துக்குள்ள அன்பு ஊழியர்களே, அருமையான சகோதரி சகோதரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த வார்த்தை கேட்குற அன்பர்களே, உங்க வாழ்க்கையில ஒரு கசப்பு இருக்குதா? இந்த கசப்புங்கிற வேறு என்ன செய்ய தெரியுங்களா? என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கேன். இந்த கர்த்தர் கிருபையினால் இந்த 27 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்துல அநேகர் ஆண்டவர் எல்லா வகையிலும் விடுதலை ஆக்கியிருக்கார். ஆனால் ஒரு சிலர் தப்பி போயிருக்கிறாங்க, அதாவது சுகமடையாமல் இருந்திருக்காங்க. இன்னும் கர்த்தரிடத்தில் நான் விசாரிச்ச போது ஆவியான சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. கசப்புங்கிற வேர் அவங்களுக்குள்ள இருக்கு, அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த கசப்புங்கிற வேறு இருக்குனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வேண்டிய சுகத்தை, சரீரத்துக்கு வேண்டிய குணத்தை, ஹீலிங் தடைப்படுதான். அதனால இதை குறித்து நான் அதிகமாக சொல்ல விருப்பப்படலை. ஆனால் அவங்க புரிந்து கொள்ளுங்க, தேவனாகிய கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய தயவு பண்ணி இருக்கிறார். அதனால தயவு செய்து அந்த எதிரி பேர் என்ன? கசப்பு. அவனை விரட்டிடுவீங்களா? சரி, அந்த எதிரி போனா இன்னொருத்தர் நண்பன் வரணும்ல நமக்குள்ள. அப்போ யார் வந்து நம்முடைய வாழ்க்கையை நண்பனாக அல்லது நம்முடைய வாழ்க்கையை ஒரு வசந்தமாய் மாற்ற முடியும்? எப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள் வந்தா இந்த காரியத்தை நம்ம ஜெயிக்க முடியும்? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, வாசிக்கலாமா? Shall we read from the book of Gospel book of Matthew chapter 6 verse 14? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்களும் நானும் செய்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள் ஒருவேளை செயலில் இருக்கும், பார்வையில் இருக்கும், நாவு பேச்சில் இருக்கும், இருதயத்தின் தோற்றத்தில் இருக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் பிதா குமார பரிசுத்தாவியாகி திருத்துவ தேவன் நமக்கு மன்னித்து விட்டார். இல்லை மன்னிக்க வேண்டும். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறணும்? பிறரை மன்னிக்கணும்னு வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை தெரிந்தே ஏமாற்றினவர்களை நீங்க மன்னிக்க முடியுமா? நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். எப்படிப்பட்ட மன்னிப்பை நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் சிலுவையில காண்பித்த மன்னிப்பு அதுக்கெல்லாம் அளவே கிடையாது. வானத்துக்கு எப்படி அளந்து பார்க்க முடியாதோ, எப்படி கடலின் ஆழத்தை பார்க்க முடியாதோ போல இயேசப்பா நம்ம மேல் வைத்திருக்கிற, நம்ம கொடுக்கிற மன்னிப்பை ஒருவரும் அளவிட முடியாது. ஒரு முறை வியட்நாம் வாரில் அமெரிக்கா நாட்டை சேர்ந்ததான ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு பிள்ளை என்ன செய்தாரு? யுத்தத்துக்காக கடந்து சென்றார்.
அங்கே பல ஆண்டுகள் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தபடினாலே அங்கே வேறு பெண்ணோடு ஒரு தொடர்பு கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கு பலனாக ஒரு குழந்தையும் உண்டாகிவிட்டது. இப்பொழுது அந்த அருமையான அமெரிக்க சோல்ஜர் என்ன பண்ணார் தெரியுமா? தன் கர்த்தருக்கு பயந்த தன் மனைவி, தன்னுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காத்திருக்க அந்த மனைவிக்கு ஒரு அதிர்ச்சியான கடிதத்தை எழுதினார். அவர் சொல்லியிருந்தார், இந்த கடிதம் கிடைக்கும் நேரத்தில் நான் உயிரோடு இருப்பேன் என்று தெரியாது. இங்கே யுத்தம் அதிகமாய் முற்றி போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நான் வராத பட்சத்திலும் இப்படியாக நான் இங்கே இருந்த இந்த இத்தனை ஆண்டுகளில் சில காரியத்துமித்தம் ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து விட்டேன், குழந்தையும் இருக்கிறது. ஆக நீ தயவு செய்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்னிப்பு கடிதம் எழுதினாராம். இதை படித்த அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவிடத்தில் பல மாதங்கள் காத்திருந்து அழுது புலம்பினாள். ஆண்டவரே, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என் கணவர் ஏன் இப்படி செய்து விட்டாரே என்று புலம்பி அழுது தள்ளினார். இது ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஆனால் ஆவியானவரை எனக்கு உதவி செய்யும். நீ சொன்னீரே, இதே மத்தேயு 6:14 வாசித்தாராம். ஆவியானவர் உதவியோடு அந்த மகள் வாசித்த போது, மன்னிக்க சொன்னீரே ஆண்டவரே, எனக்கு பெலன் தாரும் என்று சொல்லி ஜெபித்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சகோதரி மேல் இறங்கி வந்தார். அந்த மகளுடைய பேர் எஸ்தர். இது நடந்த சம்பவம். அப்போ அந்த சகோதரி எஸ்தர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தபோது மனதார தன் புருஷன் செய்த தவறை, குற்றங்களை, தனக்கு செய்த துரோகத்தை மன்னித்து அவள் என்ன செய்தால் தெரியுமா? மன்னித்து விட்டேன் என்று உட்காரல, அது கிரியையில காண்பித்தார், செயலில் காண்பித்தார். எப்படி என்றால், இவர் சொன்னதான அந்த பெண்ணை, அந்த வியட்நாம் நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கும் என்ன செய்தார் தெரியுமா? அமெரிக்க நாட்டு பிரஜையா மாற எல்லா விதமான உதவியும் செய்து அந்த அருமையான பெண்ணையும் அந்த குழந்தையும் தன் வீட்டிலே வைத்து கொண்டாராம். இது மறிக்கும் வரைக்கும் அவள் உண்மையாக இருந்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இதான் சாத்தியமா பிரதர்? என் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கசப்புங்கிற யாதொரு வேர் உங்களுக்குள்ளாக முளைத்து எழும்பி அதை என்ன செய்யுமா? தீட்டுப்பட்டு போயிடுமா, அநேகரை தீட்டுப்படுத்துமா. இன்னைக்கு திருச்சபைகள் தீட்டுப்பட்டு இருக்க காரணம் என்ன? இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ளே தீட்டுப்பட்டு இருக்க காரணம் என்ன? பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்குறோம், தீட்டு உள்ளவர்களை யாராவது தொட்டா அவங்களும் தீட்டாயிடுவாங்க. அதே போல் இன்னைக்கு இந்த சுபாவம் உள்ளவர்களோடு நீங்கள் தயவு செய்து பழகுவதை நிறுத்துங்க. உங்களுக்குள்ளேயும் அந்த தீங்கை தான் கடந்து வரும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தை கேட்போம். இது ஒரு வேளை உலக ரீதியான விஷயத்தில் நம்முடைய சொத்தை பிடுங்கினவர்கள், அல்லது நம்முடைய பணத்தை தருவதா சொல்லி ஏமாற்றினவர்கள், அல்லது நம்முடைய பிள்ளைகளை செய்துபடி, இப்படி பல காரியங்கள் சொல்லி கொண்டே இருக்கலாம். ஆனால் மன்னிக்கிற பலனை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். தயவு செய்து கசப்பு என்கிற எதிரியை விரட்ட வேண்டுமானால் அந்த மன்னிப்புங்கிற நண்பனை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. கடைசியாக கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற மன்னிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அதை சற்று தியானிப்போமா? மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை, புக் ஆஃப் மைக்கா சாப்டர் 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். என் அன்பானவர்களே, அவருடைய கருணைக்கும் இரக்கத்துக்கும் அளவே கிடையாது. சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவாராம். அவ்வளவு தூரம் நம்மை மன்னிக்கிறார். அவருடைய மன்னிப்புக்கு அளவே கிடையாது. எவ்வளவு பிட்ட மன்னிப்பை காண்பிக்கிறார் பாருங்க. மனம் திரும்புவோமா? இன்றைக்கு ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் நீ போட்டு விட்டு, இன்னும் இந்த கசப்பான வேறு எனக்குள்ள இருக்கப்பா, பிறர் மன்னிக்கிற தன்மையை தார். ஒரு அரசனிடத்தில் போனால் ஒரு மனுஷன், ஆண்டவரே, என்னால் இந்த கடனை கொடுக்க முடியலன்னு சொன்ன உடனே, சரி நான் மன்னித்து விட்டேன் போய்விடுன்னு சொன்னார். ஆனால் போகிற வழியில் ஒரு வெள்ளி காசு தர வேண்டிய அவனுக்கு கடன்பட்டவன் இடத்துல வந்து அவன் சட்டையை பிடித்து அவன் என்ன செய்தான்? காவலில் கொண்டு போய் வைத்தான். இது கேட்டபோது ராஜா கோபப்பட்டார் என்று ஒரு உதாரணம் வேதாந்தத்தில் உண்டு. எதுக்கு சொல்லுகிறேன்? பிரியமானவர்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். இன்றைக்கு நாம் மன்னித்து விடுவோமா? இன்றைக்கு மனதார மன்னிக்கிற சக்தியை தேவன் நமக்கு தரும்படி அந்த நல் இருதயமாகிய கசப்பு நீங்கி அதுக்கு பதிலாக ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னித்தல் நமக்குள் வர ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமா? நாம் ஜெபிப்போமா? யார் எதிரி? கசப்பு. அவன் பொல்லாதவன், வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி விடுவான். உங்கள் குடும்பத்தை, உங்கள் எதிர்காலத்தை எல்லாத்தையும் நாசப்படுத்த பிசாசு இந்த கசப்பு என்கிற அந்த எதிரியை பயன்படுத்த விரும்புகிறான். அவனை விரட்டுவோமா? ஆவியானுடைய துணையை கேளுங்க. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும்.
என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்த என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீரும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரும். ஒருமனப்பட்டு ஜெபிப்பீங்களா? என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த நல் வார்த்தையை பிறருக்கும் போய் சேரணும்னு சொல்லி நல்ல மனதோட வாஞ்சியோட யாதொரு கசப்பும் இல்லைன்றதுக்கு இப்ப நிரூபிங்க. யாரெல்லாம் நீங்க பேசக்கூடாதபடி காரியங்கள் காணப்பட்டதோ, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணார்களோ, தெரிந்தே செய்தார்கள், தெரிந்தே உங்களை ஏமாற்றினார்கள், தெரிந்தே உங்களை வஞ்சிக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த செய்தி அனுப்புங்க. என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம். ஆண்டவரே இந்த நேரத்தின் கூட ஆத்மாவி சரீரத்தை வெறுமையாக்கணும். ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை பாரும். யார் எதிரி? கசப்பு தான். இந்த கசப்பு இயேசுக்குள்ள இருக்குமானால் ஒருவரும் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற முடியாது. ஏன்னா காட்டி கொடுத்தான் யூதாசு. அது மாத்திரமல்ல, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார்களே, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பழி வாங்கி இருப்பார். ஆனால் இன்னைக்கு உலகத்துல ஒரு நபர் இருந்திருக்க முடியாதப்பா. ஆனா நீரோ கிருபையினால இறங்கி நீர் தயவு பண்ணி அற்புதம் செய்து உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமையின் மேகம் இறங்கி வருவதாக. இந்த கசப்பை உண்டு பண்ணுகிற சாத்தானை கடிந்து கொள்ள வேறு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக, பிடுங்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நீ வார்த்தையின்படியே ஒவ்வொருக்கும் மன்னிக்க அந்த சுபாவத்தை எங்களுக்கு தான். இன்னும் எங்களை நீ மன்னித்தீர். மீகா 7:19 படி எங்கள் பாவங்கள் அக்கறை மீறதெல்லாம் சமூகத்தின் அழைத்து போட்டு மன்னித்தீரே. அந்த மன்னிப்பை நாங்கள் பேர் காண்பிக்கார்கள் தான் உதவி செய்யும். ஜீவாதிபதி பேசுந்த இயேசு மூலமா வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த எதிரி நம்ம குடும்பத்தை விட்டு, நம்முடைய உள்ளத்தை விட்டு, இல்லத்தை விட்டு விலகி போனதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மறக்காம இதை ஷேர் பண்ணி இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியோடு இணைந்து செயல்பட மனதார ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த சுபாவங்கள் தான் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றக்கூடியது. God bless you.